அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, திருமண மைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே தினந்தோறும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு ஜாதகங்களை அனுப்புகிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்து ஜாதகத்தை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும். இப்பொழுது தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது. இந்த தமிழ் புத்தாண்டிலே திருமணமாகாத ஆண் பெண் அனைவருக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் என்று பஞ்சாங்கத்தில் உள்ளது. அதே போல் இன்று சித்ரா பௌர்ணமி, கள்ளழகர் ஆற்றில் இறங்கி நேற்று திருமணம் செய்து கொண்டு இன்று தேரில் பவனி வர உள்ளார். இந்த இனிய நன்னாளில் திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்று மதுரை சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் அருளால் அனைவரும் திருமணம் செய்ய கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை வாசிப்பதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்களை நம்ம அரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னவா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஜாதகங்களை அறிமுகப்படுத்தலாம். சரி, எப்படி அறிமுகப்படுத்தலாம்? ஆண் வரன்களை பெண் வரன்தாரர்களுக்கும், பெண் வரன்களை ஆண் வரன்தாரர்களுக்கும் அனுப்பலாம். அனுப்பிடலாமா? அப்புறம் நீங்க முன்ன பெண் எல்லாம் ஆணுக்கு அனுப்புக்கு பார்க்கலாம். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் என் தீபா. இவங்க தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவங்க. 4 செவ்வாய் ஜாதகம், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்கணம், பிடெக் படிச்சிருக்காங்க. 5 அடி உயரம் இருக்காங்க. 12/10/1995 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில கோச்சிங் ஃபேக்கல்டிஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் சேலம். இவங்க அது இல்லாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கிளியர் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்பா பெயர் திரு ஆர் நித்யானந்தம். இவங்க சர்க்கரை மொத்த வியாபார தொழில் பண்றாங்க. அம்மா பெயர் திருமதி என் மகாலட்சுமி. இவங்க இல்லத்தரசி. இவங்க பாத்தீங்கன்னா படித்த நல்ல வேலையில் உள்ள வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு, விவசாய நிலம் மற்றும் சொந்த கடை இருக்கு. நல்ல வசதி இருக்கு. நல்ல அழகான பெண். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் தீபா. அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சூரியன் மகாதிசை சென்றது போக நின்றது 4 வருஷம் 1 மாசம் 30 நாள். சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் ஆர் ராகேஷ்குமார். இவங்க சோழிய வேளாளர் பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, விருச்சக லக்கணம். எம்பிபிஎஸ் மற்றும் எம்எஸ் படிச்சிருக்காங்க. இவங்க 176 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 26/12/1986 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டரா. இவங்க 1,25,000 மாசம் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊர் மதுரை. அப்பா பெயர் எஸ் ரவிச்சந்திரன். இவங்க கவர்மெண்ட் ஆபீசர்
ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பெயர் ஆர் அமுதவல்லி இல்லத்தரசி. இவங்க பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், அது இல்லாம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நல்ல வேலையில் உள்ள வரனா, நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. சொந்த வீடு மற்றும் பிளாட் 6 இருக்கு. சொத்து மதிப்பு சுமார் 10 கோடிக்கு மேல இருக்கும். நல்ல வசதியான பையன், நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் ராகேஷ்குமார், அழகான பையன், டாக்டர், எம்எஸ் டாக்டர். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் கார்த்தியராஜ். இவங்க தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது ஜாதகம், அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, விருச்சக லக்னம், பிஇ, எம்பிஏ, எல்எல்பி நிறைய படிச்சிருக்காரு. உயரம் 5.8. விஐபி ஜாதகம் 5/12/1984 பிறந்திருக்காங்க. இவங்க திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்க கம்பெனில நிர்வாக இயக்குனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பெயர் திரு ஆர் செல்வராஜ். இவங்க நிறைய, அதாவது துணை தாசில்தாரா ஓய்வு பெற்றிருக்காரு. அது இல்லாம திருக்கோவிலூர்ல காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அம்மா பெயர் எஸ் சந்தானலட்சுமி இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் 2 பேரு. 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க விஇடி கல்வியல் குழுமம் மற்றும் தமிழ் தாய் ரியல் எஸ்டேட் மீதி நேரில் சொத்து இருப்பு நிறைய இருக்கு. விஐபி ஜாதகம். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் கார்த்தியராஜ், பெரு விஐபி. இந்த பையன் பிறக்கும் போதே கேது மகாதசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 1 வருஷம் 6 மாசம் 10 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவங்களுக்கு விஇடி கல்வியல் குழுமம் இருக்குது, தமிழ் தாய் ரியல் எஸ்டேட் இருக்குது, மீதி சொத்து நிறைய இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் பாத்தீங்கன்னா அமுதா. அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், கடகராசி, பூச நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5. நல்ல சிகப்பு நிறம். 17/10/1996 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. மாசம் 1 லட்சம் ரூபாய் சேலரி வருது. சொந்த ஊர் சென்னை. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு சண்முகம். இவங்க டிசைனிங் அண்ட் ஃபேஷன் லே அவுட் டிபார்ட்மெண்ட்ல தினகரன் தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி விஜயா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தம்பி மட்டும் 1. நல்ல அழகான பெண், நிறைவான வசதி. இதற்கேற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் அமுதா, அழகான பொண்ணு, சென்னை சொந்த ஊர். இவங்க பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் சனி மகாதிசை சென்றது போக நின்றது 17 வருஷம் 7 மாசம் 9 நாள். புதன் மகாதிசை 17 வருஷம். இப்ப புதன் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான குருபலன் இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.